ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பாக்குறீங்க. நம்ம விஜய் இருந்துகிட்டு என்னதான் சொன்னாலும் சரிங்க, அவங்க அக்கா சொல்றதவே கேட்டுட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயே இவளை நம்ம நம்புறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு முடிவெடுக்கிறாரு. அது என்னன்னா, இனிமே நீ என்னுடைய எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலயும் தலையிடவே கூடாது. ஏன்னா உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனா நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அசிங்கப்படுத்திட்டே இருக்க. உன்னை நம்பி நம்பி நான் நாசமா போனதான் மிச்சமா போச்சு. இனிமே நீ என் பிரச்சனைக்கே வராத. நானும் உன்னை என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நீ பண்ண ட்ராமானால இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை, நிறைய இது. அதனால இனிமேலும் பிரச்சனைக்கு நான் தேவையில்ல. உன்னை நம்பினதும் போதும், நீ என்னை நம்பிக்கை துரோகமானதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது, நீ ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ பாட்டு இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க, உனக்கு என்ன இடமா இல்லை. யாராச்சும் கேட்டால் என்னை இப்படி கொடுமை பண்ணுறாங்க, அப்படி கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டோட மான மரியாதை வாங்கிறதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கே வந்திருக்க. நான் உனக்கு எப்படியோ நினைச்சிட்டு இருந்தா, நீ இப்படியெல்லாம் இது பண்ண நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. இப்போதான் ஒருத்திக்கு அப்படியே குழு அதுல அப்படியே அவளுக்கு துள்ளி குதிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷத்தை துள்ளி குச்சிங்கிற. அதுக்கப்புறமா இனிமே பாரு விஜய், நான் சொல்றத நீ கேட்கலாம், ரொம்ப கஷ்டப்படுவேன். இவளுக்கு மரியாதை டைவர்ஸ் நோட்டீஸை கொடுத்து இவளை வீட்டுக்கு அமைச்சிரு. இவளோட தொல்லை தாங்க முடியல. எத்தனை நாளைக்கு இவளை வச்சு நம்ம உரையாடி இருக்கிறது சொல்லு. நமக்குன்னு நம்ம வேலையை பார்க்கறதுக்கு எத்தனை வேலை இருக்கு, அதை விட்டுட்டு இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்குமா எந்த நேரம் முன்னாடியும். அவ பண்றது எல்லாமே ரொம்ப ஓவராகவும் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் வளைஞ்சு கொடுக்கறது சொல்லு. இவ தெரியாம இந்த வீட்டுக்கு வந்தாலும் தெரிஞ்சு வந்தாலும் அது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இவ ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு டைப்பா பிரச்சனை மேல பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கா. அதனால இவ பிரச்சனைனால சமாளிக்கவே முடியல. அதனால நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு இவளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒதுக்கி விட்டுடலாம், இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஆமாக்கா, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஏன்னா எத்தனை நாளைக்கு இவளோட ஊரியாடுதுன்னு எனக்கு தெரியல. நானும் ரொம்ப நாளா இவளோட பிரச்சனை தாங்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னே எனக்கும் வேணுமாக்கும் தனியா இருந்தப்ப கூட எந்த பிரச்சனையும் வந்துடல. ஆனா இவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை, சரியான பிரச்சனை. எனக்கும் செட் ஆகல, இந்த வீட்டுல இருக்கிற உங்களுக்கும் செட் ஆகல. எவ்வளவு நாளைக்கு இவளோட ஊரியாடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி விட்டுறாரு. நீங்க பேசுறதெல்லாம் சரியா இருக்குங்களாங்க, ஏங்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணுக்காக தானுங்க நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா உன்னால் நாங்க தினம் செத்து பழிக்க முடியாது இல்லையா? நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் உன்னோட ஓரிடுறது? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உன்னுடைய வேவும் என்னுடைய வேவும் வேற வேற மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே லைன்ல போக முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லி விட்டுறாரு. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாரு. இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம மல்லிகை தலையில இடியே விழுந்த மாதிரி ஒரு பேரதிர்ச்சி. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. உடனே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம நடிக்கிறாங்க. பாருங்க, போன அவங்க பெரியம்மா கிட்ட ஐடியா மேல ஐடியாவா கேட்டுட்டு இருக்காங்க. பெரியம்மா என்ன ஆச்சுன்னே தெரியல, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இவங்க பண்ண பிரச்சனைனால இப்ப விஜய் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் கொண்டு நீட்டிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்ணுவேன், எனக்கு நீங்க தான் இருக்கீங்க, உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாத மல்லி, எதுக்கும் கவலைப்படாத. உன் அம்மா நான் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு குண்டூசி கூட நுழைய விட மாட்டேன். ஆனா இந்த டைவர்ஸ் எல்லாம் ஒரு மேட்டரா, பரவாயில்ல விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூசி தட்டி தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க வந்ததுக்கு அப்புறம்